ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஆச்சாரியர் திருவடிகளே சரணம். இன்றைய தொடரில் கோளூர் அம்மாளின் ரகசிய வார்த்தைகளாக நாம் அனுபவிக்க இருப்பது என்னைப் போல் என்றேனோ உபரிச்சரனைப் போல, யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியைப் போல என்பதாகும். முதலாவதாக என்னைப் போல் என்றேனோ உபரிச்சரனைப் போல என்பதை பார்ப்போம். உபரிச்சரன் வசு என்று ஒரு அரசன் தர்மம் நீதி தவறாமல் ஆண்டு வந்தான். அவனது தர்மம் காக்கும் குணத்தை போற்றி இந்திரன் அவனுக்கு தேரை பரிசாக அளித்திருந்தான். உபரிச்சரன் என்றால் மேலுலகங்களில் சஞ்சரிப்பவன் என்று பொருள். அவனுடைய தர்ம செயல்களாலும் எண்ணங்களாலும் தேவர்களையும் கந்தர்வர்களையும் போல் பூமியில் கால் படாது மேலே நடக்கும் சக்தியையும் மேலே பறந்து செல்லும் தேரை கொண்டு தேவலோகம் செல்லும் சக்தியையும் வரமாக பெற்றிருந்தான். அவனுடைய மேன்மையான குணங்களாலும் தர்மத்தினை காக்கும் செயல்களாலும் அனைவராலும் போற்றப்பட்டான். இப்படி இருந்த ஒரு சமயத்தில் அவனிடம் ஒரு வினோதமான வழக்கு வந்தது. அது என்னவென்று பார்ப்போம். ரிஷிகள் யாகம் செய்யும் பொழுது யாக குண்டத்தில் அக்னியில் யாகப்பசு எனப்படும் ஆட்டினை பலி கொடுத்த பிறகுதான் யாகம் பூர்த்தியானதாக கருதப்படும். யாகம் செய்யக்கூடிய ரிஷிகள் யாகப்பசுவான ஒரு ஆட்டினை உயிர்பலி கொடுக்க விரும்பவில்லை. உயிர்பலியை வேதமும் ஆதரிப்பதில்லை. அதற்கு பதிலாக தானியங்களுடன் மாவு கலந்து ஒரு ஆட்டினை செய்து மந்திரம் ஜபித்து யாகம் செய்ய விரும்பினார்கள். இதற்கு தேவர்கள் ஒப்புக்கொள்ள மறுத்ததால் இந்த வழக்குக்கு தீர்வு காண தேவர்களும் ரிஷிகளும் தர்மாத்மாவான உபரிச்சரன் வசுவிடம் வந்து தீர்வு கேட்டனர். உபரிச்சரன் வசுவிற்கு மிகவும் இக்கட்டான நிலைமை. யாக பசுவினை உயிர்பலி அளிக்கும் முறை வழக்கத்தில் இருந்ததால் தேவர்களது கோரிக்கை சரியானது. உயிர்பலி அளிப்பது அது எந்த உயிராக இருந்தாலும் தர்மத்திற்கு விரோதமானதால் ரிஷிகள் கூற்றும் நோக்கமும் ஏற்கத்தக்கதே. தர்மாத்மாவும் விஷ்ணு பக்தனுமான உபரிச்சரன் வசு தர்மத்தின் பக்கம் நின்று பேசினான். இப்படி உயிர்பலி அளிக்க நேர்ந்தால், அதாவது தன்னை இப்படி உயிர்பலி அளிக்க நேர்ந்தால் அது தனக்கும் தன்னை சார்ந்தவர்களுக்கும் எத்தனை துன்பம் அளிக்கும். அதுபோல் தானே எந்த உயிராக இருந்தாலும் வலியும் வேதனையும் அனைத்து ஜீவராசிகளுக்கும் ஒன்றே அல்லவா என எண்ணினான். எனவே உயிர்பலி கூடாது என்றும் ரிஷிகள் கூறுவது போல தானியங்களால் செய்த ஆட்டினை யாக ஹவிஸில் இடுவது சரியே என்றும் கூறினான். இதனால் தேவர்கள் அதிருப்தி அடைந்தனர். அவனது வசமிருந்த தேரை பூமியில் அழித்தினார்கள். அதனால் எல்லாம் மனம் மாறவில்லை உபரிச்சரன் வசு. என்னை போலவே தானே அனைவரும் என நினைத்தான். அவனுடைய தேர் அழுந்திய இடமே தேரெழுந்தூர் என அறியப்படலாயிற்று. இங்கு கோளூர் அம்மாளின் ரகசிய வார்த்தையான என்னைப் போல் என்றேனோ உபரிச்சரனைப் போல என்பதில் என்னைப் போல என்பது நாம் அனைவருமே சிந்திக்க வேண்டிய ஒன்றாகும். சாதாரணமாக என்னைப் போல உன்னால் இருக்க முடியுமா, என்னைப் போல் உயர்ந்தவரா நீங்கள் என்றுதான் அகங்காரத்துடன் கூடிய வார்த்தையாக இது அமையும். என்னைப் போல் கற்றறிந்தவரா, சௌந்தரியம் மிக்கவர்களா, பணவசதி உள்ளவர்களா, என்னைப் போல் குலத்தால் உயர்ந்தவர்களா என்று மற்றவரை சிறுமைப்படுத்துகிறோமோ இல்லையோ நம்மை பற்றி உயர்வாக எண்ணிக்கொள்ளும் மனோரீதியில் இந்த பதம் உபயோகப்படுத்தப்படுகிறது. ஆனால் இங்கு இந்த அரசன் உபரிச்சரன் வசு மண்ணுயிரெல்லாம் கடவுளின் வடிவம் என்பதை உணர்த்தும் விதத்தில் என்னைப் போல் என்று ஜீவகாருண்யம் மனதில் தோன்ற உபயோகித்துள்ளான். இந்த வார்த்தைகளை கேட்டதுமே எம்பெருமானாருக்கு மனம் நெகிழ்ந்தது. காரணம், அவருடைய மனம் என்றும் நெகிழும்படியான பாகவத உத்தமரான கூரத்தாழ்வானின் நினைவால். ஆம், காருண்யம் இருப்பது கூட உயிர்களிடத்தில் இருப்பதை நாம் சாதாரணமாக பார்த்திருக்கிறோம். ஒருமுறை கூரேசன் வாழைத்தோப்பில் ஒரு வாழை இலையை அறுக்க மரத்தில் இருந்து வழிந்த அதன் பிசினை கண்டு இந்த இலையை வெட்டியதால் மரம் ரத்தம் சிந்துகிறதே என்று மூர்ச்சித்து விழுந்தாராம். அத்தனை இளகிய மனம் பெறாவிட்டாலும் என்னைப் போல என்பதற்கு அகங்காரம் விட்டொழித்து அனைத்து உயிர்களும் ஒன்றுதான், அனைத்தும் அந்த திருமாலின் படைப்பு என்ற மனதில் காருண்யம் பொங்க வாழ பழகி கொண்டால் நம்மிடம் தோன்றும் தீய சக்திகளான போட்டி, பொறாமை, மற்றவர்களுக்கு தீங்கிழைத்தல் போன்றவற்றை தடுத்து அமைதி கொண்டு வாழ முடியும். மேற்சொன்னவற்றிலும் ஒருபடி மேலே இருந்து வாழ்ந்து காட்டிய ஒரு மகா உத்தமரை பற்றி நமக்கு காட்டுகிறாள் கோளூரம்மாள். அடுத்த வாக்கியத்தில் யான் சிறியன் என்றேனோ திருமலை நம்பியைப் போல என்ற ரகசிய வார்த்தைகளினால். வேங்கட வெற்பன விளங்கும் வேதவெற்பான திருமலையில் நின்ற திருக்கோலத்தில் எழுந்துருளியிருக்கும் கலியுக தெய்வம் திருவேங்கடத்து எம்பெருமானுக்கு முதல் கைங்கரிய பரராக, முதல் ஆச்சாரிய புருஷராக கொண்டாடப்படுபவர் ஸ்ரீசைல பூர்ணர் என்னும் பெரிய திருமலை நம்பிகள். இவர்
சுவாமி ராமானுஜருக்கு ஸ்ரீமத் ராமாயணத்தின் சரணாகதி தத்துவத்தின் ரகசியார்த்தங்களை பிரசாதித்து அருளிய ஆச்சாரியர் ஆவார். இந்த ஆச்சாரிய புருஷரின் வைபவத்தை அனுபவிக்க சில மணித்துளிகள் போதாது. ஒழிவில் காலமெல்லாம் உடனாய் மன்னி வழுவிலா அடிமை செய்ய வேண்டும் என்கிற நம்மாழ்வாரின் பாசுரத்தால் ஈர்க்கப்பட்டு திருமலையானுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டும் என்னும் வேட்கையோடு திருமலைக்கு வந்து தனது கடைசி மூச்சு வரை எம்பெருமானுக்கு தீர்த்த கைங்கரியமும் மந்திர புஷ்ப கைங்கரியமும் செய்து வந்த மகாபுருஷர் திருமலை நம்பிகள். ஆங்கிரஸ் என்ற மகரிஷி பிரம்மாவின் மானச புத்திரர்களில் ஒருவர். இவர் அக்னியிலிருந்து தோன்றியவர். ஷடமர்ஷன கோத்திர பிரவர்த்தகர் இவரே. ஆம், இந்த ஷடமர்ஷன கோத்திரத்தில் உதித்தவரே ஸ்ரீசைல பூர்ணர் என்னும் பெரிய திருமலை நம்பிகள். திருமலை ஸ்ரீனிவாச பெருமானின் அருளால் ஒரு புரட்டாசி மாசம் அனுஷ நட்சத்திரத்தில் அவதரித்த இவர் தேவராஜன் என்ற தெய்வத்துக்கரச நம்பிகளின் குமாரரும் ஆச்சாரியர் ஆளவந்தாரின் பேரனும் ஆவார். நம்பிகள் நாள்தோறும் விடியற்காலையில் எழுந்து திருமலையிலிருந்து வடக்கே 5 மைல் தூரத்தில் உள்ள பாபவிநாசம் அருவியிலிருந்து எம்பெருமானின் திருமஞ்சனத்திற்கும் திருவாராதனத்திற்கும் தீர்த்தம் கொண்டு வந்து சமர்ப்பித்துக் கொண்டிருந்தார். இவருக்கு மேலும் சௌகரியம் செய்ய திருவுள்ளம் கொண்டான் எம்பெருமான். ஒரு நாள் இவர் மண்பானையில் தீர்த்தம் கொண்டு வரும் வழியில் ஒரு வேடுவச் சிறுவன் குறுக்கே வந்து, தாதா, தாகத்திற்கு தண்ணீர் தாரும் என கேட்டான். நம்பிகள், பிள்ளாய், இது திருவேங்கடத்து எம்பெருமானுக்காக எடுத்துச் செல்கிறேன். இதிலிருந்து கொடுத்தால் மிகுதி வியர்த்தமாகிவிடும். மீண்டும் நான் அவ்வளவு தூரம் செல்ல வேண்டும் என கூறி திருமங்கையாழ்வாரின் பெரிய திருமொழியை அனுசந்தித்துக் கொண்டே நடந்து சென்றார். திடீரென பானையின் கனம் குறைவது போல் தோன்றவே நம்பிகள் திரும்பி பார்க்க அந்த வேடுவச் சிறுவன் தன் அம்பினால் பானையை துளைத்து நீர் பருகிக் கொண்டு வந்தான். அதை பார்த்த நம்பி கோபம் கொண்டார். மீண்டும் பாபவிநாசம் வரை செல்ல வேண்டும் என்று கூறிக்கொண்டிருந்த அவரிடம் அச்சிறுவன், தாதா, அதற்கு அவசியமில்லை, நீர் அவ்வளவு தூரம் போக வேண்டாம், இதோ ஆகாசகங்கை என்று சொல்லி தனது பாணத்தால் அருகில் இருந்த அஞ்சனாத்ரி மலையின் மீது அடிக்க பளிங்கு போன்று தெளிந்த தீர்த்தம் அருவியென பெருகியது. வியந்த நம்பிகள் சிறிது சுதாரிப்பதற்குள் சிறுவன் மறைந்தான். பிறகு அர்ச்சகர் திருமுகமாக நடந்தவை அனைத்தும் தனது திருவருளே என்று கூறிய எம்பெருமான் இனி ஆகாச கங்கையிலிருந்தே தனது கைங்கரியத்திற்கு தீர்த்தம் கொண்டு வர பணித்தார். தாதா என்று எம்பெருமானுடைய திருவாக்கால் அழைக்கப்பட்டதால் அன்று முதல் அவருடைய சந்ததியாரான ஷடமர்ஷன கோத்திரத்தில் உள்ளவர்களுக்கு தாத்தாச்சாரியார் என்கிற பெயர் வழங்கலாயிற்று. இந்த விவரணம் ஸ்ரீ வெங்கடேஸ்வர மகாத்மியத்தில் காண கிடைக்கிறது. இவரது உடன் பிறந்த சகோதரி காந்திமதி அம்மையாரின் தவ புதல்வரே ஆதிசேஷனின் அவதாரமான ஸ்ரீ ராமானுஜர். குழந்தை பிறந்தவுடன் பெரிய திருமலை நம்பிகள் ஸ்ரீபெரும்புதூர் வந்து குழந்தையின் தேஜஸை கண்டு லக்ஷ்மணோ லக்ஷ்மி சம்பன்ன என்பதற்கேற்ப ஸ்ரீராமரின் அனுஜனான இளையாழ்வான் என்ற அர்த்தம் தொனிக்க ராமானுஜன் என்று பெயர் சூட்டினார். தனக்கு பெயர் சூட்டிய இவரை தான் ஆச்சாரியராக ஏற்றுக்கொண்டார் சுவாமி ராமானுஜர். ஆளவந்தார் நியமனப்படி ராமாயணத்தின் சரணாகதி தத்துவத்தின் ரகசியார்த்தங்களை நம்பிகளிடமிருந்து தெரிந்து கொண்டார். சென்று சேர் திருவெங்கட மாமலை ஒன்றுமே தொட நம்பினை ஓயுமை என்று நம்மாழ்வாரால் போற்றப்பட்ட திருமலையை திருமலை ஆழ்வாராகவே கொண்டாடினார் சுவாமி ராமானுஜர். அதனால் திருமலை ஏறாமல் கீழிருந்தபடியே திருவேங்கடவனை தரித்து வந்தார். திருமலை நம்பிகளும் உடையவரின் உறுதியை கெடுக்க விரும்பவில்லை. அதிகாலை எழுந்து எம்பெருமானுக்கு செய்யும் கைங்கரியங்களை முடித்துவிட்டு கீழே இறங்கி வந்து மலையடிவாரத்தில் உள்ள பாதாள மண்டபத்தில் அமர்ந்து ராமானுஜருக்கு ராமாயணத்தின் சரணாகதி தத்துவத்தின் ரகசியார்த்தங்களை உபதேசித்து வந்தார். ஒரு ஆச்சாரியனுக்குரிய எத்தனையோ உயர்ந்த குணங்களில் முக்கியமான ஒன்று எளிமை. தங்கள் வித்தியின் மீது அவர்களுக்கு கர்வமோ அகங்காரமோ இருக்கலாகாது. இதற்கும் உதாரணமாக திகழ்ந்தவர் பெரிய திருமலை நம்பிகள். சுவாமி ராமானுஜர் வடதேச யாத்திரை முடித்துக்கொண்டு மற்றொரு முறை திருமலைக்கு வருகை தந்த பொழுது அவரை பூர்ணகும்ப மரியாதைகளுடன் வரவேற்க வந்த திருமலை நம்பிகளிடம் ராமானுஜர் மிகவும் பவ்யமாக, சிறியவனான அடியேனை வரவேற்க இந்த வயதான காலத்தில் தாங்களே வரவேண்டுமா என்று கேட்டபொழுது அதற்கு திருமலை நம்பிகள், அப்பனே, என்னிலும் சிறியவனான எவரையும் இந்த திருமலையில் எனது கண்களுக்கு தென்படவில்லை என்று பணிவுடன் கூறினார். வேத இதிகாச புராணங்களில் மிகுந்த பாண்டியத்தம் பெற்றிருந்தும் அவரது எளிமையையும் தன்னடக்கத்தையும் கண்டு வியந்தார் சுவாமி ராமானுஜர். ஒரு ஆச்சாரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதன் உதாரணமாக பெரிய திருமலை நம்பிகளும் ஒரு சிஷ்யன் தனது ஆச்சாரியரிடம் காண்பிக்க வேண்டிய மரியாதை, குருபக்தி ஆகியவற்றிற்கு எடுத்துக்காட்டாக விளங்கிய சுவாமி ராமானுஜருக்கும் குரு சிஷ்ய பாவத்தை நமக்கு வாழ்ந்து காட்டியவர்கள்.
பெரிய திருமலை நம்பிகளின் இளையகுமாரர் பிள்ளானை தனது மருமானான ராமானுஜனுக்கு அபிமான புத்திரராக அனுப்பி வைத்தார் நம்பிகள். உடையவர் நியமனப்படி பிள்ளான் திருவாய்மொழிக்கு 6000 படி உரையெழுத மகிழ்ந்த ராமானுஜர் அவருக்கு நம்மாழ்வாரின் பெயரையும் சேர்த்து திருக்குறுகை பிரான் பிள்ளான் என்று பெயரை சூட்டி மகிழ்ந்தார். நம்பிகளின் மூத்தகுமாரர் சிறிய திருமலை நம்பிகள் உடையவருக்கு தோழரை போல இருந்ததால் அவரது வம்சத்தவர் தோழப்பர் என்றே அழைக்கப்பெறுகின்றனர். பெரிய திருமலை நம்பிகளின் தீர்த்த கைங்கரியத்தின் பெருமையை நமக்கு காட்டிக் கொடுக்க அவரது சிஷ்யரான ராமானுஜர் ஏற்படுத்தி கொடுத்த உற்சவமே வருடந்தோறும் திருமலையில் அத்தியன உற்சவத்திற்கு அடுத்த நாள் நடைபெறும் உற்சவமான தண்ணீர் அமுது உற்சவம். இன்றளவிலும் திருமலை திவ்யதேசம் ஒன்றில் மட்டுமே இந்த உற்சவம் கொண்டாடப்படுகிறது. சரி, இப்பொழுது கோளூர் அம்மாளிடம் வருவோம். தன் செவிகளாலேயே யான் சிறியன் என்று திருமலை நம்பிகள் கூற கேட்ட சுவாமி ராமானுஜரிடமே மீண்டும் கோளூர் அம்மாள் அதை கூறிய பொழுது சுவாமி ராமானுஜர் அந்த மகானை மானசீகமாக மனதால் நினைத்து அவர் திருவடிகளை தரித்தார். கோளூர் அம்மாள் என்ற அந்த இடைச்சேரி பெண்ணின் மீது அவரது மதிப்பு கூடியது. என்னைப் போல் என்று அனைத்து ஜீவராசிகளின் மீதும் காருண்யம் கொண்டு பேசிய உபரிச்சரனை போன்று இருக்க வேண்டும். அடுத்தவர் துன்பப்படுவதை காணும் பொழுது அதை தனதாக பாவித்து வருந்தும் அந்த காருண்யமே வைஷ்ணவத்துவத்தின் முக்கிய குணமாகும். அடுத்து எத்தனை பெரியவர்களாக இருந்தாலும், எத்தனை பாண்டித்யம் பெற்றிருந்தாலும் சிறிதும் கர்வமுறாமல் எளிமையுடனும் தன்னடக்கத்துடனும் எம்பெருமான் கைங்கரியமே என்று இருந்த பெரிய திருமலை நம்பிகள் காட்டிய பாதையில் செல்ல முயற்சிக்க வேண்டும். எத்தனை பெரிய தத்துவங்களை சாதாரணமாக சொல்லிவிட்டு சென்றிருக்கிறாள் கோளூரம்மாள். அவளது ரகசியங்கள் தொடரும். காத்திருந்து அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா.